வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். தமிழ்நாட்டுக்கும் தமிழ் சினிமாவுக்கும் இன்னைக்கு ஒரு சோகமான நாள். காரணம், இயக்குனர் இமயம் பாரதி ராஜா உடல்நல குறைவு காரணமாக மறைஞ்சிருக்காரு. தமிழ் சினிமாவை திருப்பி போட்டவர். சொல்லப்போனால் ஸ்டுடியோவில் இருந்த கேமராவை கிராமத்துக்கு எடுத்துகிட்டு போய் முதல் ஷாட்டை வச்சவர் தமிழ் சினிமாவில் பாரதி ராஜா தான். ஆமா, அந்த கிராமத்து காத்தெல்லாம் நகரத்துக்கு வந்தது இவருடைய படங்கள் மூலமாக தான். ஆமாம், மண் வாசனையோட தன்னோட படைப்புகள் எல்லாமே கொடுத்தாரு. கதாநாயகனோட அழகா இருக்கணுங்கிற டெம்ப்ளேட்டையும் உடச்சி எறிஞ்சு கோவணம் கட்டி மயில் ஆத்தாவையும் காசு கொடுத்துட்டு அந்த 16 வயதினிலே காலம் கிடந்து இப்போ வரைக்கும் பேசக்கூடிய ஒரு படமா இருக்கு. காலத்தால் அழியாத பல படைப்புகளை கொடுத்த பாரதி ராஜா நம்ம விட்டு மறைஞ்சிருக்காரு. அவர் 1941 தேனி மாவட்டம் அள்ளி நகரத்துல தான் பிறக்கிறாரு. அவருடைய அப்பா பெரிய மாயத்தேவர், அம்மா மீனாட்சி அப்படிங்கிற கருத்தம்மா. சின்ன வயசுலேயே அவருக்கு நாடகத்து மேலே, நடிப்பு மேலே ஒரு பெரிய ஈடுபாடு இருக்கு. அதே சமயத்தில் நல்லா படித்து சுகாதார ஆய்வாளராகவும் வேலைக்கு போய்கிட்டு இருக்காரு. சுகாதார ஆய்வாளருங்கிறவர் ஒவ்வொரு கிராமமாக போய் அங்கே யாருக்காவது நோய் இருக்கா அப்படிங்கிறத ரிப்போர்ட் பண்ணுற ஒரு வேலை. அப்படிதான் பண்ணையபுரம் போகிறப்ப இளையராஜா, கங்கை அமரன் இவங்க நட்பெல்லாம் கிடைக்குது. அப்புறம் அவங்க எல்லாரும் சேர்ந்து தமிழ் சினிமாவில் படைச்சது ஒரு பெரிய சகாப்தம் தான். தமிழ்நாடு இருக்க வரைக்கும், தமிழ் இருக்கிற வரைக்கும், தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் நிச்சயம் இவங்க பேர்லாம் சொல்லிட்டு தான் இருக்க போறாங்க. ஆமா, ஏன்னா அவங்கள சென்னைக்கு கூட்டு வந்தது இளையராஜா, கங்கை அமரன் இவங்கெல்லாம் சென்னை கூட்டு வந்ததே இவர் தானே, பாரதி ராஜா தான் கூட்டிட்டு வந்தாரு. சுகாதார ஆய்வாளர் இருக்கிறப்பவே நாடகம்லாம் எழுதி மேடை நாடகம்லாம் போடுவாங்க. குறிப்பா கம்யூனிஸ்ட் நாடகம்லாம் போட்டிருக்காங்க. ஊரே சிரிக்குது, சும்மா ஒரு கதை அப்படின்ட்டு ஒரு நாடகம் எழுதுவார். இசை போடுறது இளையராஜா அப்படிதான் இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல தான் தோழர் சங்கரையாவுடைய அண்ணன் மகன் அன்னக்கிளி செல்வராஜ் பழக்கம் ஏற்படுது. அன்னக்கிளி செல்வராஜ் தான் முதல்ல சென்னைக்கு வராரு, படம் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பாரதி ராஜா வராரு. பாரதி ராஜா வச்சுதான் இளையராஜா, கங்கை அமரனும் வராங்க. இன்னைக்கு கங்கை அமரன் கூட இந்த பேட்டியில குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. ஆமா, பாரதி ராஜாவுக்கு மட்டும்தான் வேலை இருக்கும். அவர் தான் எங்களுக்கு சாப்பாடு போட்டு வளர்த்தாரு. ஒரு ஆளு அவர் ஃப்ரெண்டு, நீ போய் வேலைக்கு போயிட்டு வாடா, நம்ம எல்லாம் சேர்ந்து வேலை பார்ப்போம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய லட்சியமாக இருந்துச்சு. ஒரு பெரிய லட்சியம், கனவோட தான் எல்லாருமே வந்தாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஆமா, அவருடைய முதல் படம் அப்படிங்கிறது முத்துராமன் அப்புறம் ஜெயலலிதா வச்சு எடுக்கப்புற சொந்த வீடுங்கிற படமா தான் இருந்துச்சு. பட் ஜெயலலிதா திருப்பியும் கால் ஷீட் கொடுக்காததுனாலதான் அப்புறம் தான் மயிலுங்கிற கதையை தயாரிப்பாளர்கிட்ட சொல்லி அதை 16 வயது நிலையில மாத்தி அந்த படத்துல தான் ரஜினி, கமல், ஸ்ரீதேவி எல்லாரும் நடிச்சு எல்லாருமே சூப்பர் ஸ்டாரா மாறிட்டாங்க. ஆமா ஆமா, குறிப்பா அந்த படத்துக்கு தான் விகடனுடைய அந்த மார்க் போடுவாங்கல்ல சினிமால, அந்த மார்க்ல 62.5 மார்க்ஸ் வாங்கி வரலாறு படைச்ச ஒரே படம் அந்த 16 வயது நிலை தான். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும், அதுக்கு முன்னாடியும் இல்லை, அதுக்கு பின்னாடி இல்லை, இப்போ வரைக்கும் எந்த படமுமே அவ்வளவு மார்க் வாங்கல. ஒரு பெரிய பெஞ்ச் மார்க் வச்சது பாரதி ராஜா தான். எந்த டைரக்டரும் இது வரைக்கும் அந்த பீட் பண்ணி மேலையும் போல 6 படத்துக்கு தேசிய விருது வாங்கி இருக்காரு. அதெல்லாம் தாண்டி எண்ணற்ற கலைஞர்களையும் உருவாக்கி இருக்காரு. ராதிகா, ராதா, ரேவதி, அந்த 6லயே ஒரு நடிகைகளுக்கு எல்லாம் பேர் வைப்பாரு. ஆமா, அதெல்லாம் தாண்டி நடிகர்கள் பாக்குறப்ப கார்த்திக், நிழல்கள் ரவி, நடிகர்கள் நடிகைகளே ஒரு 50 பேர் இருப்பாங்க. டெக்னீஷியன்ஸ் ஒரு 200 பேருக்கு மேல இருப்பாங்க. ஒரு தலைவனாவும் இருந்திருக்காரு. தலைவனுங்கிறவங்கள அடுத்த ஜெனரேஷன் உருவாக்கி விடணும், அவங்களுடைய டேலண்டையும் ஃபைன் பண்ணணும். இப்படி வைரமுத்துவை நீங்க விட்டுட்டீங்க. வைரமுத்தையும் நிழல்கள் படத்துல வைரமுத்துவை அறிமுகப்படுத்துறது இவர் பாரதி ராஜா தான். ஸோ ஏகப்பட்ட பேரை அவர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஒரு பெரிய சகாப்தம் தான் பாரதி ராஜா நம்ம விட்டு மறைஞ்சிருக்காரு. ஒரு பெரிய சோகம் தான். எண்ணற்ற படங்கள்லையும் கூட நடிச்சிருக்காரு. இன்னைக்கு அவருடைய மறைவுங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே அஞ்சலி செலுத்திட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு நேரில் போய் அரசியல் தலைவர்கள், சினிமா பிரபலங்கள் எல்லாரும் போய் அஞ்சலி செலுத்தினாங்க. குறிப்பாக சொல்லணும்னா அவருடைய நெருங்கிய நண்பர் இசைஞானி இளையராஜா அஞ்சலி செலுத்திட்டு வெளியே வந்தவனே ஆலய போயிட்டு பேசி என்ன பயன் அப்படின்னு சொல்லிட்டு துக்கம் தொண்டடைக்கிற மாதிரி பேசினாரு. என்ன பேசுறதுன்னு தெரியல, அவருடைய ஆன்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா எப்படி பேச முடியும்னா, சொன்ன மாதிரி லட்சியத்தோட ஒரு 3 நண்பர்கள் எவ்வளோ பெரிய கஷ்டத்தை சந்திச்சு இப்போ எவ்வளோ பெரிய இடத்துல உட்காந்துருக்காங்க அப்படின்னும் போது அவங்க கடந்து வந்த அந்த பாதை, அவங்களுடைய அந்த லட்சியம்,
அதெல்லாம் வந்து அவங்கள இப்போ அதை தான் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் இளையராஜா இந்த நேரத்தில். ஸோ அதனால தான் அவரால் எதுவும் பேச முடியலன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வைரமுத்து தன்னோட அஞ்சலி செலுத்திட்டு ஒரு கவிதையும் வந்து கொடுத்துருக்காரு. ஆமாம், இனி எப்படி நான் வந்து தேனிக்கு போவேன், மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற அந்த நதிகள் எல்லாம் கேட்குமே, இந்த கள்ளிக்காடு கேட்குமே, கருவேல மரம் கேட்குமே, பாரதி ராஜா எங்கன்னு நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு இரங்கல் கவிதையை வந்து எழுதியிருக்காரு. அதே மாதிரி ரஜினிகாந்த் அஞ்சலி செலுத்திட்டு வந்தவர் ஒன்ன பிடிக்கான நடிப்பை பிடிக்காதையான்னு சொல்லிட்டு வெள்ளந்தியா சொல்லுவார். ஒரு குழந்தை மனசு கொண்டவர் தான் பாரதி ராஜா. எப்பயும் மனசுல எதையும் வந்து வச்சுக்க மாட்டார். 50 வருஷம் நண்பர் எனக்கு அவருக்கு. அவர் மறைஞ்சதுங்கிறது ஒரு பெரிய வருத்தம் தான், ஆழ்ந்த அஞ்சலி அப்படின்னு சொல்லியிருக்காரு ரஜினிகாந்துமே. அதை தாண்டி கமலஹாசன், எண்ணற்ற இயக்குநர்கள், இசைக்கலைஞர்கள், உதவி இயக்குநர்கள், அரசியல் பிரபலங்கள் எல்லாரும் இப்போ அஞ்சலி செலுத்துகிற காட்சிகளை காலையிலேருந்து மக்கள்லாம் பார்த்துட்டு தான் வந்து இருந்திருப்பாங்க. முதலமைச்சர் விஜய் போயிருக்காரு, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் எல்லாருமே போய் வந்து அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. ஆமாம், விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, அரசு மரியாதையோட பாரதி ராஜா உடல் நல்லடக்கம் செய்யப்படுங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. நாளைக்கு மதியம் வாக்கில் தேனியில் அவருடைய பண்ணை வீட்லேயே அடக்கம் செய்யப்படுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அரசு மரியாதையோட. நாமும் நம்ம விகடன் சார்பாகவும் நம்ம நேர்கள் சார்பாகவும் இயக்குனர் மையம் பாரதி ராஜாவுக்கு அஞ்சலி செலுத்திப்போம். நேற்று பாலிமர், தமிழ் நியூஸ் 24/7, ஜனம் இந்த தொலைக்காட்சிகள் எல்லாமே அரசு கேபிள்லேருந்து நீக்கப்பட்டுருச்சுங்கிற தகவல் வந்துச்சு. உடனே முதல் அறிக்கை கொடுத்தது அண்ணாமலை தான். இது பழி வாங்குற செயல்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி 4ஆம் தூணையே முடக்க பார்க்குறது இந்த அரசாங்கிறத சொல்லியிருந்தாரு. அப்புறம் வந்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் உண்மையை மறைக்கணும் அப்படின்னா ஊடகத்தை மறைச்சிட்டா எல்லாம் மறைஞ்சு நினைக்கிது அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கண்டனம் தொடர்ந்து தெரிவிச்சாங்க. அன்புமணி ராமதாஸ், ஏகப்பட்ட பேர் சொன்னாங்க. அதற்கு பிறகு அரசாங்க தரப்புல வந்து விளக்கமும் கொடுத்துருக்காங்க. ஆமா, அமைச்சர் ராஜ்மோகன் அவர் தான் அந்த துறைக்கு பொறுப்பு. அவர் என்ன சொல்றாருன்னா, அது ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பின்னாடி போயிருச்சு அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. அதை நாங்கள் வந்து சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை சரி பண்ணுறதுக்கான உத்தரவுகளை கொடுத்துட்டோம். திட்டமிட்டலாம் நாங்கள் வந்து எதையும் நீக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே மாதிரி தான் ஒரு 10 நாள் முன்னாடி புதிய தலைமுறை சேனல் அவங்களும் வந்து முதல்வரை விமர்சித்து செய்தி வெளியிட்டதுக்காக அவங்களுடைய சேனலையும் பின்னாடி தள்ளிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்துச்சு. சேனலை தூக்கிட்டு திரும்பி கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற விமர்சனம் வந்துச்சு. அப்பயும் இதே மாதிரி தொழில்நுட்ப கோளாறு அப்படின்னு தான் அவர் பதில் சொன்னார். தொடர்ந்து தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுது. தேர்தல் தோல்வி பற்றி திமுகவிலிருந்து ஒரு ஆய்வு நடத்துகிறாங்க. அதுக்காக திமுகனுடைய தலைவர் மு க ஸ்டாலின் ஒரு குழு அமைச்சர். அந்த குழுவை போய் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக ஆய்வு பண்ணிட்டு எங்களுக்கு வந்து அறிக்கை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில் அவங்க ஆய்வை முடிச்சுட்டு அறிக்கையும் சமர்ப்பிச்சிருக்காங்க போல இருக்கு. அதில் வந்து நிறைய சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்களாம். கொஞ்சம் வந்து அடிக்கடி தொடர்ந்து எம்எல்ஏக்களாக இருக்கிறவங்கள வந்து மாற்றுறது, அப்புறம் மாவட்ட செயலாளர்களுக்கான அந்த தொகுதியை வந்து விரிவாக்குறது அல்லது குறைக்கிறது அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இருக்கு போல இருக்கு சொல்லியிருக்காங்களா. அது மேல எல்லாம் ஒன்னொன்னா நடவடிக்கை எடுக்க ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கிற தகவல்லாம் வருது. ஓகே, அப்ப நிறைய தலைகள் வந்து மாற்றப்படலாம் திமுகவுல. ஆமா, ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கோபம் தாவேகாவை தாண்டி காங்கிரஸ் மேலதான் இருக்கு. தினமும் முரசொலியில் வந்து காங்கிரஸை திட்டி எழுதிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு முரசொலியில பாக்குறப்ப காங்கிரஸ் உமியும் மாநில கட்சி அரிசியும் ஒட்டுண்ணி அரசியலுக்கு பெயர் கூட்டணியா அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் ஸ்டாலின் இருக்கிற போட்டோவை போட்டு இவங்க எப்படிலாம் ஒட்டுண்ணி மாதிரி ஒட்டிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எழுதப்பட்டிருக்கு ஒரு கட்டுரை. இவ்வளவு நாள் தெரியல, ஆனா உங்களுக்கு அதாவது சீமான் சொல்றாரு, நான் படிச்சு சொன்னேன் காங்கிரஸ் சேர்க்காதீங்கன்னு, அப்பெல்லாம் வந்து விட்டுட்டு இப்பதான் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் என்னன்னா, வைத்தியலிங்கம் மேல லஞ்ச புகார் எல்லாமே இருந்துச்சு. இந்த லஞ்ச புகார் எல்லாமே திமுக காலகட்டத்தில் போடப்பட்டது. 2016 பெருங்குளத்தூர்ல அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 27 கோடி லஞ்சம் வாங்கிட்டாரு அப்படின்ட்டு அறப்போர் இயக்கம் லஞ்ச ஒழிப்புத்துறையில புகார் கொடுக்க ஒரு 11 பேரு மேல 5 பிரிவுல வழக்கெல்லாம் போட்டிருந்தாங்க. அதையும் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி வைத்தியலிங்கம் போய் ஜாயின் பண்ணார்ல, ஜாயின் பண்ண அடுத்த மாதமே அந்த வழக்கு எல்லாத்தையும் எஃப்ஐஆரையும் ரத்து பண்ணிட்டாங்க காவல்துறை. இன்னைக்கு போய் முதன்மை நீதிமன்றத்துல நாங்க ரத்து பண்ணிட்டோம்னு சொல்லியிருக்க லஞ்ச ஒழிப்புத்துறை. அதுக்கு அறப்போர் இயக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கொஞ்சம் கூட உங்க மனசாட்சி உறுத்தாதா ஸ்டாலின் கேள்வி போட்டுருக்காங்க அந்த நியூஸை போட்டு. ஆமா, அதாவது கட்சியில சேர்றதுக்கு கைமாறா வந்து நீங்க கேஸை கேன்சல் பண்ணி விட்டுருக்கீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை அறப்போர் இயக்கம் வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அலிசா அப்துல்லா இவங்க வந்து முக்தார் அப்படிங்கிற அந்த யூடியூபர் அவர் மேல வந்து ஒரு வழக்கு கொடுத்திருந்தாங்க. தன்னை பத்தியும் தன்னுடைய குழந்தைகளை பத்தியும் ரொம்ப வந்து ஆபாசமாக அவதூறாக பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த
புகாரின் அடிப்படையில் இப்போ வந்து முக்தார் கைது செய்யப்பட்டிருக்காரு. சூர்யா சிவா, அவர் திருச்சி சிவானுடைய மகன், அவங்க 2 பேரும் தான் அதை வந்து பேசியிருக்காங்க. ஸோ அதனால இப்போ இந்த 2 பேருமே வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கிறதுக்காக முதலமைச்சர் விஜய் டெல்லிக்கு போயிருக்காரு. அந்த கூட்டம் மட்டும் கிடையாது, அங்கே போய் பல்வேறு நபர்களை சந்திக்க இருக்கிறாராம். முதல்ல வந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவங்கள போய் வந்து பார்த்துருக்காரு முதல்வர் விஜய். அடுத்ததாக வந்து காங்கிரசினுடைய தலைவர்கள், அமித்ஷா உட்பட பாஜகனுடைய முக்கியமான தலைவர்கள், அதாவது அரசியல் ரீதியாக பார்க்க இருக்கிறதாக வந்து தெரிய வருது. ஓகே, அமைச்சர்கள் எல்லாத்தையும் பார்க்க போறாரு விஜய். 3 நாள் பயணம் கிளம்பி வந்து டெல்லி போயிருக்காரு. இன்னொரு பக்கம் நிதியும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பட் அவர் போனதுக்கு நிதி கொடுக்கறது சம்மந்தம் இல்லை. வழக்கமா தமிழ்நாடு கொடுக்க வேண்டிய நிதி தான் கொடுத்துருக்கு மத்திய அரசு. ஆமா, இந்த பேரிடர் நிதின்னு சொல்லிட்டு ஒரு 1000 கோடி கொடுத்துருக்காங்க. இதை வந்து வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை அமைச்சர் செங்கோட்டையன் வந்து சொல்லியிருக்காரு, மத்திய அரசு நமக்கு ஒதுக்கி இருக்கே அப்படின்ட்டு. ஆமா, அதாவது இவங்க ஆனா பேசி நாங்க வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா அது வழக்கமா வர தொகை தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து இந்த 125 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், அதுக்கு ஏதோ பேரை மாத்தி வச்சாங்க, வாயில நுழைய மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டம் அது. ஆமா, அதனால வந்து அதை விட்டுட்டு அந்த 125 நாள் திட்டத்துக்கு வந்து இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களுக்கும் நிதி ஒதுக்கி இருக்காங்க. அதுல தமிழ்நாட்டுக்கு ஒரு 7500 கோடி ரூபாய் ஒதுக்கி வந்து மத்திய அரசு உத்தரவிட்டிருக்காங்க. எனக்கும் அவருக்கும் தான் போட்டிங்கிற மாதிரி பிரதமர் மோடி எப்ப இந்தியாவில் பெரிய பிரச்சனை ஏற்பட்டாலும் ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு வர ஒரே பெயர் ஜவஹர்லால் நேரு தான். ஆமா, எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க அப்படின்னு சந்தோஷ் சுப்ரமணியம் கிளைமேக்ஸ் மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாரு. ஒரு 10 வருஷமா அப்படிதான் இருந்தாரு. 12 வருஷமா. 12 வருஷம். இப்போ வந்து நேருவுடைய சாதனையை முறியடிச்சிருக்கார் பிரதமர் மோடி. நேரு 1952 மே மாசம் 13ஆம் தேதி பதவி ஏற்று 4398 நாள் பிரதமர் பதவியிலே இருந்தாரு. ஓகே. இந்திரா காந்தி வந்து ஒரு 4077 நாள் இருந்தாங்க. இந்திரா காந்தி இதை வந்து அப்பயே முன்னாடி பீட் பண்ணிட்டாரு மோடி. இன்னைக்கு என்னன்னா 2014 மே மாசம் 26ஆம் தேதி பதவியேற்றாரு பிரதமரா. இந்த ஜூன் 10ஆம் தேதி பாக்குறப்ப 4399 நாள் அதே பிரதமர் நாற்காலியில இருந்திருக்கார் மோடி. ஆமா, நேருவுடைய சாதனையை பீட் பண்ணியிருக்கார். இன்னும் அவருக்கு சாரிடன் ஒரு 3 வருஷம் இருக்கு. ஆமா, ஒரு பெஞ்ச் மார்க்ல வைக்க போறாரு மோடி. பெஞ்ச் மார்க்ல வைக்க போறாரா, நமக்கு எதுவும் வேற எதுவும் வைக்க போறாரான்னு தெரியல. இந்த சாதனைகள் எல்லாம் வந்து நாங்க வந்து இந்தியா முழுக்க கொண்டு போய் பரப்ப போறோம் அப்படின்னு பாஜகவினுடைய தேசிய தலைவர் நிதின் நபீன் வந்து சொல்லியிருக்காரு. இது இந்த கேள்வி கேட்டா பதில் சொல்லாதது, இந்த டிமானிட்டைசேஷன் பண்ணது, இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க போல இருக்கு. ஏகப்பட்டது இருக்கு அப்படி சொல்லிட்டு வந்தா. பட் இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கேன் உங்களுக்கு? தட்டை எடுத்து தட்ட சொல்லியிருக்கேன், விளக்கேத்த சொல்லியிருக்கேன். இனிமேல் நிறைய பணம் சொல்லுவாரு. இன்னைக்கு என்னன்னா பிஜேபி கூட்டணி கட்சி ஒரு கூட்டம் வந்து நடக்குது. இப்படி இந்தியா கூட்டம் நடந்ததோ அதே மாதிரி பிஜேபி எங்களுக்கு கூட்டணி இருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்தியாவில 22 மாநிலங்கள்ல பிஜேபி கூட்டணி கட்சிகளும் ஆட்சியில் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதாதளம் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங்கை போடுறாங்களாம். நேத்தே பாக்குறப்ப மத்திய அமைச்சரவையெல்லாம் கூடி பிரதமர் மோடிக்கு எல்லாரும் கைத்தட்டி வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. நீங்க நேரு சாதனையை முறியடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளும் வாழ்த்துக்கள் சொல்லுவோமா? சொல்லுவோம், வாழ்த்துக்கள் சொல்லிதானே ஆகணும். முன்னாடிலாம் வந்து இங்க சட்டமன்ற தேர்தல் இல்லாட்டி மக்களவை தேர்தல் வந்துச்சு அப்படின்னா எதிர்கட்சி எம்பிகளை தங்கள் பக்கம் வளைக்கிறது வந்து பாஜக ஈஸியா பண்ணிருந்தாங்க. இப்ப மாநிலங்களவை தேர்தலையும் விட்டு வைக்க மாட்டாங்க. குறிப்பா வந்து மத்திய பிரதேசத்துல வந்து மாநிலங்களவை தேர்தல் வருது 3 தொகுதிகளுக்கு. 2 வந்து பிஜேபி ஜெயிக்கிற மாதிரி இருக்கு. அவங்களுக்கு இருக்கிற அந்த சட்டமன்ற தொகுதி எண்ணிக்கையை வச்சு பார்த்தோம்னா 1 வந்து காங்கிரஸ் ஜெயிப்பாங்க அப்படின்னு. ஸோ 2 வேட்பாளர் ஃபர்ஸ்ட் பிஜேபி போட்டுறாங்க. காங்கிரஸ் ஒரு வேட்பாளர் மீனாட்சி நடராஜன் அப்படிங்கிறவங்கள அறிவிச்சுறாங்க. இதுல வந்து ட்விஸ்டா திடீர்னு 3ஆவது ஒரு வேட்பாளரை பிஜேபி அறிவிக்கிறாங்க. அப்போ வந்து காங்கிரஸுக்கு வந்து டவுட் ஆகுது. ஐயோ, நம்ம கட்சி எம்எல்ஏக்கள்லாம் அவங்க அந்த பக்கம் இழுத்து 3ஆவது அவங்க வேட்பாளருக்கு ஓட்டு வாங்கிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு காங்கிரஸ் தங்களுடைய வேட்பாளர்கள் எல்லாம் பெங்களூருக்கு பஸ் ஏத்துறாங்க. அப்போதான் ட்விஸ்டே தெரிய வருது. காங்கிரஸினுடைய வேட்பாளர் இது பண்ணாங்களே, வேட்புமனு தாக்கல் பண்ணாங்களா, அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அந்த தேர்தல் அலுவலர். ஓஹோ, நீங்க வந்து ட்விஸ்ட் அங்க வைக்கலையா அப்படின்றது காங்கிரஸுக்கு அப்புறம் தான் உரைச்சிருக்கு. அந்த 3ஆவதா பாஜக வேட்பாளர் ஒருத்தரை நிறுத்தி காங்கிரஸ் வேட்பாளரை வந்து அந்த அவங்களுடைய வேட்புமனு ரத்து செய்ய வச்சு 3மே வந்து பாஜகவுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடை வந்து பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இப்போ காங்கிரஸ் வந்து கடுமையான போராட்டத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, இது நைட்டு ஃபுல்லா வந்து பெரிய போராட்டம் போயிட்டு இருந்தது மத்திய பிரதேசத்துல. அந்த காட்சியெல்லாம் பார்க்க முடிஞ்சது. இன்னொரு பக்கம் வெஸ்ட் பெங்காலோடைய முன்னாள் சிஎம் வீட்டுல எல்லாம் ரைடு போயிட்டு இருக்காங்க அங்க இருக்கிற சிஐடி. ஆமா, ஏன்னா வந்து மம்தானால் வந்து ஜெயிக்க முடியல, டபுள் டிஜிட் தான் வந்து ஜெயிக்க முடிஞ்சுது. அதற்கு பிறகு எதிர்கட்சி தலைவராக இவரை தான் வந்து நாங்கள் பரிந்துரை பண்ணுறோம்னு கடிதம்லாம் கொடுத்து அனுப்புனாங்க. அந்த கடிதம் போலி கடிதம் அப்படின்னு சொல்லி இதில் கையெழுத்து இல்லவேன்னு சொல்லிட்டு ரிதபந்தா பானர்ஜிங்கிற ஒருத்தர் வந்து புகார் வந்து எழுப்புனாரு. அந்த வழக்கை சிஇடிக்கு வந்து மாத்துறாங்க. சிஇடி வந்து மம்தா அலுவலகமும் அதுதான், மம்தா வீடும் அதுதான்.
அதனால அங்கே உள்ள போவோன்னு வந்து போக அங்க இருக்கிற ஆதரவாளர்கள் மம்தாவுடைய வேலையாட்கள்லாம் விடவே இல்லை. அப்புறம் உள்ள அங்க பூந்து போய் ரைட்லாம் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் அபிஷேக் பானர்ஜி அவரையும் சம்மன் அனுப்பிட்டே இருக்கலாம், வரவே மாட்டேங்கிறாரு அபிஷேக் பானர்ஜி. இப்போ மம்தா வீட்டுக்குள்ளெல்லாம் போய் ரைட் பண்றாங்களேங்கிற அளவுக்கு அங்கே வெஸ்ட் பெங்கால் ஒரு பெரிய டாக்கா போய்கிட்டு இருக்கு. கையெழுத்து உண்மையா பொய்யான்றது நிரூபிக்கிறதுக்கும் ஆபீஸ்ல போய் ரைட் பண்றதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னே தெரியும். அவங்க சம்மதப்படுத்திக்கிறாங்க பிஜேபி தான் வாய்ப்பு அப்படின்னு எல்லாம் பண்ணலாம்னு பாக்குறாங்க போல இருக்கு. ஆமா. இன்னொரு பக்கம் என்னன்னா இங்க பினராயி விஜயனுடைய மகள் வீணா அவங்க வந்து சட்டவிரோத பண பரிவர்த்தனை ஈடுபட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு 2 கோடி சொச்சம் அவங்களுக்கும் இடி வந்து சம்மன் அனுப்பிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அவரோட வீட்டுக்கெல்லாம் ரைடு போனாங்க. அவங்க மகளுக்கும் வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க. டிசிஎஸ் ஊழியர்களுக்கு நிகரா ஏஐ ஏஜென்ட் உருவாக்கப்படும் சொல்லிட்டு டிசிஎஸ் உடைய தலைவர் டாடா சந்திரசேகரன் வந்து சொல்லியிருக்காரு. ஓஹோ, அப்ப கம்பெனில ஆளே இருக்க மாட்டாங்க, வெறும் கம்ப்யூட்டர் மட்டும் தான் இருக்கும். ஆள் இருப்பாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா மனிதரும் ஏஐயும் சேர்ந்து என்னுடைய வேலை செய்யறதா எதிர்கால ஒரு வேலையா இருக்க முடியும், அப்படிதான் இருக்குங்கிறாங்க. அதெல்லாம் ஹையரிங்லாம் கம்மியாகும் அப்படிலாம் கூட சொல்றாங்க. ஓஹோ, இது வந்து டாக்கா போய்கிட்டு இருக்கு இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில. இன்னைக்கு அதை பத்தி ஐடி செக்டார் எப்படி பூஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத பத்திலாம் பொருளாதார நிபுணர் ரஜித் தாமஸ் சொல்லியிருக்காரு ஐபிஎஸ் ஃபினான்ஸ்ல. அதோட லிங்க்கும் கொடுக்குறோம், முடிஞ்சா வந்து கேளுங்க. ஓகே. அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் அங்க வந்து ஒரு பதற்றம் நீடிச்சுக்கிட்டே இருக்கு. நேற்று அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் கடல் பகுதி வழியாக அமெரிக்கானுடைய அப்பாச்சி வகையிலான அந்த ஹெலிகாப்டர் வந்து ஒன்று ஆய்வு பண்ணுறதுக்காக சும்மா போயிருக்கு. எங்கள் கடல் பகுதி மேலே நீ ஏன் வந்து அப்படின்னு சொல்லி சிம்பிளாக ஒரு ட்ரோனை விட்டு அந்த காஸ்ட்லியான ஹெலிகாப்டர் வந்து வீழ்த்தியிருக்காங்க ஈரான். அப்போது டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்த தாக்குதலுக்கு நாங்கள் பதில் சொல்லி ஆகும் அப்படின்னு சொல்லி இப்போ அமெரிக்காவும் வந்து அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை ஒட்டி இருக்கிற ஈரானுடைய கடல் பகுதி நிலப்பகுதிகளில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. பதிலுக்கு ஈரானும் வந்து கல்ஃபில் இருக்கிற அமெரிக்கானுடைய அந்த ஏர்பேசஸ் மேலாம் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஸோ இது டென்ஷன்ஸாகவே போய்கிட்டு இருக்கு. இது இப்போயே நிற்குமா இல்லை திரும்பவும் தாக்குதல் பெருசாகுமா அப்படின்ற ஒரு பதற்றம் நீடிச்சுக்கிட்டே இருக்கு. இஸ்ரேல தான் விரும்புச்சு இந்த போர் நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ தாக்குதல் நடத்திட்டே இருந்தாங்க. அமெரிக்கா வந்து தடுத்து நிப்பாட்டுச்சு. ஆமாம், இப்போ அமெரிக்கா ஹெலிகாப்டர் அந்த சைடு போகணும்னு தெரியலையே. ஆமா, அவங்க நாட்டு சைடுக்கு தான் போச்சுன்னு ஈரானுடைய ஹெலிகாப்டர் போட்டா விடுவார் அவரு. நடிகர்களுக்கு எல்லாம் பஞ்ச் டைலாக் இருக்கு. இந்த பஞ்ச் டைலாக் சொன்னா இந்த நடிகர் தான் நமக்கு ஞாபகம் வரும். பட்டு இயக்குனர் இமயம் பாரதி ராஜா எல்லா படங்கள்லயும் சொல்ற அந்த வசனம், என் இனிய தமிழ் மக்களே, அந்த வாஞ்சியோட அன்போட அந்த வார்த்தைகளே கலந்து வந்து இருக்கும். என் இனிய தமிழ் மக்களேன்னு இதை கேட்டாலே நமக்கு வந்து பாரதி ராஜாவோட ஞாபகம் தான் வரும் நமக்கு. ஆமா, கடைசியா வந்து ஏப்ரல் மாசம் 30ஆம் தேதி அவர் கடைசியா பேசின ஒரு வீடியோ வெளியே வந்துச்சு. அதில் கூட அவர் வந்து என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு அந்த கணீரான வாய்ஸ் ஒன்று வரும் தெரியுமா, அதோட வந்து பேசுறாரு இந்த உடம்பு முடியாத சிச்சுவேஷன்லயும். அதே அவருக்கான அஞ்சலி வார்த்தைகளாக நம்ம வந்து சமர்ப்பிச்சுக்கிட்டு அவர் நினைச்சிட்டு நீங்க விடைபெறுறோம். நன்றி. நன்றி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.